குட் மார்னிங் சில்ட்ரன். வெரி குட். இப்போ நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதை பேர் என்ன தெரியுமா? நான் எப்படி சொல்வேன். சரியா? ஒரு காட்டில் ஒரு மரம் இருந்துச்சு. அந்த மரத்தில் ஒரு கிளை இருந்துச்சு. அந்த கிளை காற்று வேகமாக அடிச்சதுல அந்த கிளையிலிருந்து ஒரு குச்சி உடஞ்சி கீழே விழுந்துருச்சு. அந்த குச்சி கீழே விழுந்ததையுமே அந்த குச்சிக்கு ஒரு ஆசை. என்ன ஆசைன்னு தெரியுமா? அந்த குச்சிக்கு நான் உலகத்தை சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை. அப்புறம் உடனே அந்த குச்சி எந்திரிச்சு உலகத்தை சுற்றி பார்க்கணுன்னு நடந்து போயிட்டுருக்குது. நடந்துட்டு போகும்போது ஒரு குயில் ஒன்று அழகாக பாட்டு பாடிட்டுருக்குது. அந்த குச்சி அந்த குயிலை பாடுறதை பார்த்துட்டு பாராட்டணும்னு நினச்சிச்சு. அந்த குயிலை பாராட்டணும்னு நினச்சிச்சா. அப்போ அதனால் பாராட்ட முடியல. ஏன்னா அது வாயில்லை, அதனால பேச முடியாது. அப்போ என்ன பண்ணுச்சு? தரையில் அருமை அப்படின்னு எழுதி காமிச்சிச்சு. நீ அழகாக பாடுறீங்க அப்படின்னு சொல்லி அருமைன்னு எழுதி காமிச்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த குச்சி மறுபடியும் நடந்து போக ஆரம்பிச்சிருச்சு. நடந்து போகும்போதே ஒரு பாம்பு வழியில் பாம்பு ஒன்று படம் எடுத்து ஆடுது. படம் எடுத்து ஆடும்போதே இந்த குச்சி என்ன பண்ணுது? அந்த பாம்பு பார்த்து இப்படி இப்படி ஆடுது. இப்படி ஆடுது. ஆடி முடிச்சுட்டு அந்த பாம்பு அப்படி போயிடுச்சு, குச்சி இப்படி போயிடுச்சு. அப்புறம் மறுபடியுமே ஒரு செடி, நிறையா பூச்செடிகள் இருக்குது. அந்த பூச்செடிகள் கிட்ட போய் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, பூக்கள் பற்றி அழகாக இருக்கிறீங்கன்னு சொல்லி பாராட்டணும்னு நினச்சிச்சு. ஆனால் குச்சினால் பேச முடியுமா? பேசவே முடியாது. அப்போ என்னாச்சுன்னா, பாராட்டணும்னு நினச்சிட்டு நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தன் காலால் என்ன பண்ணுச்சு? கீழே தரையில் அழகு அப்படின்னு எழுதுச்சு. உங்கள் பூக்களெல்லாம் அழகாக இருக்குதுன்னு எழுதுச்சு. அப்புறம் எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கே நடந்து போயிட்டுருக்குது. போகும்போது ஒரு மரத்தில் 2 கிளிகள் உட்காந்துருக்குது. என்ன பண்ணுச்சு? 2 கிளி உட்காந்துருக்குது. அந்த கிளி என்ன பண்ணுச்சு? அழகாக பேசிக்கிட்டு இருக்குது. 2 கிளியுமே அழகாக பேசிக்கிட்டு இருக்குது. பேசிகிட்டு இருக்கும்போது இந்த குச்சி என்ன பண்ணுச்சு? இந்த குச்சி அந்த கிளி கூட பேசணும்னு ஆசைப்பட்டுச்சு. குச்சி என்ன பண்ணுச்சு? கிளி கூட பேசணும்னு ஆசைப்பட்டுச்சு. ஆனால் பேச முடியுமா குச்சினால்? பேச முடியாதுல்ல. அதனால் என்ன பண்ணுச்சு? தரையில் அழகாக வரைஞ்சி காமிச்சு கிளி படத்தை அப்படியே அழகாக வரைஞ்சிருச்சு, அந்த கிளியோட படத்தை. அப்புறம் கிளிகளுக்கு ஒரே ஆச்சரியம், பரவாயில்ல குச்சி இவ்வளோ அழகாக வரைஞ்சிருச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் மறுபடியும் என்னாச்சு? அருகில் இருந்த மரங்கள் எல்லாம் அந்த குச்சியை பாராட்டுது. பரவாயில்ல, இவ்வளோ அழகாக நீங்கள் வரைகிறீங்களே அப்படின்னு சொல்லி குச்சியை பாராட்டுது. அப்புறம் இந்த குச்சி என்ன பண்ணுச்சு? மரங்களோட இதெல்லாம் மரங்களோட படத்தையெல்லாம் வரைஞ்சி காமிச்சிச்சு. விலங்குகளோட படத்தையெல்லாம் வரைஞ்சி காமிக்குது. அப்போ எல்லா மரங்களும் அதனோட கிளைகளை அசைச்சு நீ அழகாக வரைகிறேன்னு சொல்லி பாராட்டுச்சு. சரியா? நம்மளும் குச்சியை பாராட்டிடுவோமா? சரி, எல்லாம் விஷயம் கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். வெரி குட், சூப்பர்.